இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஏல் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி, பூண்டு. இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தட்டி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இது கூட ஏல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஏலுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நிறையவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நான்வெஜ்ஜுன்றதுனால. தனியாத்தூள், மிளகுத்தூள் மட்டும் போட்டால் போதும். நான் கொஞ்சமாக காரம் தேவைன்னு வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி சுண்டனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணி சுண்டிட்டு நல்லா பார்க்கலாம். நம்ம தட்டி எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. தண்ணி சுத்தமாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம எப்போவுமே எண்ணெயிலே வதக்கிப்போம். கொஞ்சம் மசாலா வேகத்தை நெடி போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி மொத்தமாக சுண்டிட்டு பாருங்கள். அதேமாதிரி ஈரலும் நல்லா வெந்துட்டு, நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே வெந்துடும். ஈரல் சிக்கனை விட சீக்கிரமாகவே வெந்துடும். இதுக்கு நம்ம ரசம், மிளகா கிள்ளி, சாம்பார் அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு காம்பினேஷனாக. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.